ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாம்ஸ் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் பிளான்ஸ் வாங்கியிருக்கேன். என்னுடைய ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்கிறதுனால கொஞ்சம் இண்டோர் பிளான்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு வெத்தலை கொடியும் வாங்கியிருக்கேன். இந்த வெத்தலை கொடி தான் கட் பண்ணி இதை வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து ஆல்ரெடி இந்த ஒரு தொட்டி இருந்தது. ஸோ அந்த தொட்டியில் தான் போட்டு நான் இது வந்து வைக்க போகிறேன். எனக்கு வந்து சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மி வந்து இந்த மீன் குழம்பு வச்சாலே வெத்தலை போடுவாங்க. அது ஏன்னு கேட்டால் அந்த நான்வெஜ் ஸ்மெல் வராமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு வந்து பாப்பா பிறந்தப்போ அப்பவும் வந்து எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க, வெத்தலை கொடுப்பாங்க. அது டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதில் இருக்கிற நிறைய விஷயம் நல்லது இருக்குது சொல்லுவாங்க. ஆனால் அப்போல்லாம் பிடிக்கல. இப்போ வந்து நான் கண்டிப்பாக இதை நான் வளர்த்து எங்கள் அம்மிக்கும் ஒரு வெத்தலையை கொடுப்பேன். நானும் இதில் வந்து கண்டிப்பாக எடுத்து சாப்பிடுவேன். இது நல்லா வளரும்னு நான் நம்புகிறேன். செடிங்களை எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. ஸோ என்கிட்ட இருந்த மண், அப்புறம் அவங்க அந்த கவரில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மண் அதெல்லாம் போட்டு இந்த வெத்தலை செடியை நட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு என்ன உரம் போடணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை ப்ராப்பராக பண்ணுவேன். இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் பிளான்ட் எல்லாம் நான் ஜஸ்ட் ஒரு பிளான்டரில் வச்சு அதையும் இப்படியே தான் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி பேம்பு பிளான்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். அது அழகாக நான் உள்ளே வச்சுட்டேன். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து இந்த பால்கனி ஏரியாவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியான ஸ்பேஸ் தான். அதில் இந்த 2 செடி மட்டும் கொண்டு வந்து வச்சுருக்கேன். இதே வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து நல்லா கற்றுக்கிட்டு இந்த செடிங்களெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நான் நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு இருக்கேன். இப்போ அதெல்லாம் செடியெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்திருந்தோம். சரவணா ஸ்டோர் தான் போயிருந்தோம். அதில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். இது என்னென்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த வாட்டர் பாட்டில் வந்து ஸ்டீல் வாட்டர் பாட்டில் 164 ருபீஸ், 154. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செலோ வாட்டர் பாட்டில். இது வந்து ஃப்ளாஸ்க் மாதிரி ஹீட்டாக இருக்கும்னு சொன்னார். ஆனால் பில் போடும்போது பார்த்தா அது ஸ்டீல்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்க இந்த மாதிரி. ஆனால் நல்லா கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கு. பசங்க இப்போ கோச்சிங்கெல்லாம் போனாங்கன்னா தண்ணி பற்ற மாட்டேங்குது, அதனால வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர்லேயே நான் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு நார்மல் ஸ்டீலில் ஒன்று வாங்கிக்கலான்னு இது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்கெட்டு. எதுனா ஒரு இவருடைய சாக்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் வார்ட்ரோப்ல, அதுக்காக இது வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வால் மவுண்ட், அது அடாசிவ் பேரு, ஆமா, இது நம்ம அப்படியே எடுத்து அப்படியே ஸ்டிக் பண்ணி எதுனா ஹேங் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். அதனால இது 2 வாங்கினேன். இது ஒன்று பார்த்தீங்கன்னா 48 ருபீஸ். இதுலயே வந்து விலை ஜாஸ்தியா கூட இருந்தது. நான் அதை விட்டுட்டு இது மட்டும் தான் வாங்கினேன். நிறைய ஒரு 80 ருபீஸ்ல கூட இருந்தது, 100 ருபீஸ்ல கூட இருக்கு. இது வந்து கொஞ்சம் நல்லா, இது வந்து நல்லா ப்ராடா இருந்தது, ஒட்டிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நான் ரொம்ப வெயிட் எல்லாம் எதுவும் போட போறதில்ல, அதனால இது மட்டும் வாங்கியிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேன் பாருங்க. இந்த ஒரு பேனு, இது கூடவே வந்து இந்த ஒரு ப்ரஷ்ஷும் இருக்கு. இது எதுக்குன்னா கிச்சன் ஷெல்ஃப் எல்லாம் வந்து கிளீன் பண்றதுக்காக இதையும் சேர்த்து வாங்கினேன். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 58 ருபீஸ், 58 ரூபாய். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வைப்பர் ஒன்று வாங்கியிருக்கேன். இது சும்மா எதுனா இப்போ இந்த டேபிளில் கூட தண்ணி வந்துடுச்சுன்னா இப்படி வைப் பண்ணிக்கலாம், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இதோடைய ப்ரைஸ் வந்து 57 ரூபாய், 57 ருபீஸ். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சிங்க்கும் வாஷ் பேசனும் வாஷ் பண்ணுறதுக்காக, க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ப்ரஷ் வாங்கினேன். இந்த ப்ரஷ் எவ்வளவுனா சரவணா ஸ்டோரில் 77 ரூபாய், 77 ருபீஸ். இது மற்ற இடத்த இதோடைய எம்ஆர்பி வந்து 85ன்னு போட்டிருக்கு. ஆனால் நான் வந்து இது வாங்கினது வந்து 77 ருபீஸ். அப்புறம் அடுத்தது அப்புறம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பூன் ஒரு 6 பீஸ் வாங்கியிருந்தேன். நான் ஒரு கண்ணாடி ஜார்ஸ் வச்சிருக்கேன். அந்த கண்ணாடி ஜார்ஸ்குள்ள போட்டு வைக்கிறதுக்காக குட்டி ஸ்பூனு. இந்த குட்டி ஸ்பூன் பார்த்தீங்கன்னா 4 ரூபாய் தான், 4 ருபீஸ். எவ்வளோ நம்ம ஃபிங்கர் அளவு. நான் இப்படிதான் மெஷர் பண்ணிட்டு போனேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பூனுக்கும் இதுக்கும் எவ்வளோ எனக்கு வேணும், எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு இப்படி கையில் மெஷர் பண்ணிட்டு தான் போனேன். கரெக்டாக நான் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த நம்ம என்னுடைய இந்த ஃபிங்கரோட கொஞ்சம் பெருசாகவே இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு, பெருசாகவே இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேங்கர். இந்த ஹேங்கர் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு இந்த ஹேங்கர். இப்படி பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கு.
இந்த மாதிரி இருக்கு. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 181, 181 ரூபாய். இந்த மாதிரி 2 வாங்கியிருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருந்தது. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து டஸ்ட்பின், ஒரு குட்டி டஸ்ட்பின், அழகா இருந்தது பார்க்க. அதுவும் இல்லாமல் இது வந்து நான் 2மே இதே கலர்ல தான் எடுக்கலாம்னு பார்த்தேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து 2 கலர் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. அதனால 2 கலராகவே எடுத்துட்டேன். இது வந்து இது கரெக்டாக பார்த்தீங்களா, என் கிச்சனுக்கு மேட்சிங்காக இருக்குல்ல, நல்லா அந்த பேஜ் அண்ட் ஒயிட்டு. அதனால போனதுமே நான் இதுதான் எடுத்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ப்ளூ கலர் ஒன்று இருக்கட்டும் பசங்களுக்கு அப்படின்னு வாங்கினாரு. இதோடைய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 233 ரூபா போட்டிருந்தது. ஆனால் இதோடைய வந்து சரவணா ஸ்டோரில் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 154, 154 ரூபாய்க்கு வாங்கணும். இது 2 தனித்தனியாக, ஒன்று 154, இன்னொரு 154, 2 இது வாங்கியிருக்கேன். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இது 2 பொருள் தான் இருக்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐஸ் ட்ரே. இப்போ வெயில் காலம் வேற வருது இல்லையா, பசங்களுக்கு வந்து கொஞ்சம் எதுனா ஜூஸ் ஒரு இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தேவைங்கிறப்போ நம்ம வந்து ஜூஸ் இது எதுக்கு வாங்கியிருக்கேன்னா, எதுனா இப்போ வெயில் காலம் வேற வந்துருச்சு இல்லையா, பசங்க அப்படியே ஓடுறானுங்க, எதுவுமே வந்து அவங்க வந்து எதுவுமே சத்தாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ எதனா ஏபிசி ஜூஸ் இல்லை வேறு எதுனா இந்த மாதிரி அரைச்சி இதில் ஐஸ் க்யூபாக ஆக்கி வச்சுட்டா கூட அவங்க எடுத்து அந்த ஐஸ் எல்லாம் கேட்குற நேரத்தில் அப்படியே எடுத்து கூட சாப்பிட்டுப்பாங்க. அந்த மாதிரி ஐடியா பண்ணி வச்சுருக்கேன், வாங்கியிருக்கேன். அதனால தான் இந்த ஐஸ் க்ரீம் வாங்கியிருக்கேன். நல்லா கொஞ்சம் இது பாருங்கள், இந்த க்யூப் பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. நம்ம நார்மலாக என்கிட்ட இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும், இது வந்து நல்லா பெருசாக இருக்குது, அதனால வாங்கினேன். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 115 ரூபாய். அப்புறம் வந்து இப்போ இந்த மழைக்காலம் ஃபுல்லாகவே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா எனக்கு மழை டைமில் வந்து இவருக்கும் சரி எனக்கும் சரி கொஞ்சம் சுடு தண்ணி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம், அதுக்காக த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் வரும். அந்த டைம்லலாம் ரொம்ப வந்து கோல்டு பிடிக்கும்போது ரொம்ப வந்து மிஸ் பண்ணேன். ஏன்னா என் பையன் வந்து ஒன்று வந்து தொலைச்சிட்டு வந்துட்டான். அதனால ஒரு செல்லோவில் ஒரு ஹாட் பாட்டில், ஒரு ஃப்ளாஸ்க்கு நான் அதான் வாங்கியிருந்தேன். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1079 இருக்குது. ஆனால் எனக்கு சரவணா ஸ்டோரில் சம் 900 ருபீஸ் என்னவோ கிடச்சதுன்னு நினைக்கிறேன். எங்கள் ப்ரைஸ் டேக் இல்லை, உள்ளதான் இங்கே டேக் இருந்தது பாருங்க. இந்த மாதிரி ஒரு கவரும் கொடுத்துருக்காங்க. இங்கே போட்டிருக்கு ப்ரைஸை, இங்கே போட்டிருக்கு 950. இந்த ஒரு பாட்டில், இது 1 லிட்டர் பாட்டில், நல்லா பெருசாக இருக்குது, நம்ம தண்ணி ஃபில் பண்ணிட்டு வச்சுக்கலாம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து வாங்கியிருக்கேன், அதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த ஒரு பொருள் தான் நான் வந்து வாங்கினது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கவங்களுக்கே வந்து கிரைண்டர். இது லக்ஷ்மி பிராண்டோடைய கிரைண்டர். இது என்ன லக்ஷ்மி பிராண்டு அப்படி தான் எனக்கு வந்து தோணுச்சு ஃபஸ்ட்டு. ஆனால் வந்து நம்ம கிரைண்டர் ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்து இருக்கிற வந்து அந்த பழைய கிரைண்டர்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, பெரிய ஆட்டுக்கள் வச்சு, அந்த பிராண்டு அது ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்த ஒரு பிராண்டு இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதாவது இது போய் உனக்கு கம்மியாமா அப்படின்ட்டு உடனே கமெண்ட் போட்டுறாதீங்க. அதாவது மற்ற கிரைண்டர் இதை பார்க்கும்போது இது ரொம்ப கம்மி தான். இதோடைய ப்ரைஸ் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு மிக்சி வாங்குற ப்ரைஸில் வந்து கிடச்சிது எனக்கு. இங்கே போட்டிருக்கு பாருங்க, 3123. ஜஸ்ட் 3123 தான், 3123 ரூபாய் அவ்வளோதான் ஆச்சு. இது வந்து என் ஹஸ்பண்ட் என்னன்னா, நீ அரைப்பியோ இல்லை அரைக்காம விட்டுருவியோ, அதனால வந்து காஸ்ட்லி எல்லாம் போக வேணாம், இதுவே வாங்கிக்கலாம், இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம ஃபேமிலிக்கு அப்படின்ட்டு. நான் வந்து வேற ஒரு பிராண்ட் நினச்சி தான் போனேன். அது பார்த்தீங்கன்னா 10,000 அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நான் இதையும் வந்து ரிவ்யூ பார்த்தேன், நல்லா இருந்தது. ஒரு 10 வருஷமாலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் இதை வந்து வாங்கிட்டேன். இது நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணும்போது இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த கிரைண்டர் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். இதில் பாருங்க, இதில் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்காக வச்சுருக்காங்க அட்டை பாக்ஸு. அப்புறம் இந்த மாதிரி மூடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதை வச்சு வந்து கோதுமை மாவு பிசைஞ்சுக்கலாம்னு சொன்னாங்க.
அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் எப்படி பிசையுதுன்னு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா கோகனட் கிரேட்டர் ஒன்று வச்சுருந்தாங்க. இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே தேங்காவை அப்படியே வச்சோம்னா அதே திருவி கொடுத்துரும். அப்புறம் இதை நான் கழட்டுறேன். இது தூக்கி பார்க்குறேன், தூக்கவே முடியல. ஏன்னா நான் வந்து சரியாக அதை லூஸ் பண்ணல. ஃபுல்லாகவே லூஸ் பண்ணால் தான் அது வந்து வரும். பாருங்கள், எடுக்கவே முடியலனால இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே லூஸ் பண்ணி எடுத்துட்டேன். அப்போவும் நான் தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறேன். இப்போ ஈஸியாக வந்துருச்சு. இது ரொம்ப வெயிட்டெல்லாம் இல்லை, கொஞ்சம் நல்லா வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. நம்ம அப்படியே நல்லா எஃபர்ட்லெஸ்ஸாக எடுத்து நம்ம சிங்க்லேயே வச்சு வாஷ் பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரம் கொடுத்துருக்காங்க. இந்த கிரைண்டரோட ரிவ்யூ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மாம்ஸ் லைஃபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.